வீட்டுக்குள்ள அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, வீட்டுக்குள்ள அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடியவர்களுக்கு உங்கள்கிட்ட ஒழுக்கம் சரியாக்கணும், கட்டுப்பாடு சரியாக்கணும், இந்த மாதிரி தான் வரணும். அப்ப அவங்களோட பேச வேண்டி வந்தால், ஒரு மகரமான அஜ்னபியான ஆளோட பேச வேண்டி வருதுன்னா 2 நிபந்தனை. ஒன்று, உங்களோட ஆடை இஸ்லாமிய ஆடையா இருக்கணும். இஸ்லாமிய ஆடை நட்டக்கு அபாயா போடுறது இல்லை. அந்த டைம்ல உங்களால மறைக்க முடிஞ்ச பகுதிகள் இருக்குதானே, மறைக்க வேண்டிய இந்த அளவுக்குள்ள பகுதிகள், இந்த அளவுக்குள்ள பகுதியை நீங்க மறைச்சிக்கிறோம். விளையிட்டானே இந்த அளவு நீங்க என்ன செய்யணும், மறைச்சிக்கிறோம், இந்த உடம்பெல்லாம் மறைச்சிக்கிறோம். அந்த அளவு. ஆனா பெண்கள் பெரும்பாலும் அப்படித்தான் பேசுவாங்க, ஆனா கையெல்லாம் வழங்கிடும். இந்த அளவுல வழங்கக்கூடாது, மறைச்சிக்கிறோம், என்ன செய்யணும், பேசணும். 2வது, மகரமாக யாரா ஒரு ஆள் இருக்கணும். மகரமான ஒரு ஆள் யாரா, அண்ணாவோ தம்பியோ ஹஸ்பண்டோ வேற வாப்போ யாராவது இருக்கணும். ஒண்ணும் இல்லாத டைம்ல யாராவது வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மிக நம்பிக்கையானவர்களாக இருந்தால், உச்சகட்ட நம்பிக்கையானவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம், கணவன் அனுமதி இருந்தால் அவரோட என்ன தேவையோ அதை மட்டும் என்ன செய்யலாம், பேசி அனுப்பிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் வராரு, வீட்டுல யாரும் இல்லை, நீங்க இஸ்லாமிய ஆடை விட ஈக்கிறீங்க, அவரோட விஷயத்தை சொல்லணும், பேசணும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ள பேசி போட்டு ஆள் என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். ரைட்டா? கணவன் இல்லாத டைம்ல என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, யாரையும் அனுமதிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவன் இல்லாத டைம்ல கணவன் ஏதாவது சொல்லி இருந்தா, ஏதாவது செஞ்சு, ஏதாவது அனுமதி கொடுத்திருந்தா அதை மட்டும் எடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். இதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஆனா மற்ற டைம்ல என்ன செய்யணும், பேசக்கூட இந்த மஹ்ரம் அஜ்னபி என்ன செஞ்சுக்கணும், பேணிக்கணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முறை, இப்படித்தான் நம்ம பேசணும். ஆனால் அஜ்னபி மஹ்ரம் பேணக்கூட ஒரு அளவும் இருக்கணும். சிலவங்க சம்பந்தம் இல்லாத இடத்துல பெருசாக்குறது, சம்பந்தம் உள்ளத்துல ஒண்ணும் இல்லை. எப்படி, இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு ஆளோட பேச போறாரு, அவர் அவரோட மகளோட ரோட்ல போயிட்டு இருக்காரு, இவர் அவரோட போனே மகள் 2 கிலோமீட்டர் அகல பேத்துருவா. ஏன் பாப்பா மகரமோட அந்த இவரோட பேசுறாரு, நான் அஜ்னபி அங்க பேத்து நிக்கிறது. இப்படி இஸ்லாம் சொல்லல. இந்த மாதிரி பொய்க்கு பேணுதல் காட்டக்கூடாது. இஸ்லாமிய ஆடையோட கொஞ்சம் அகலாயிருங்க, எவ்வளவுதான், 1 கிலோமீட்டருக்கு ஓட தேவையில்ல. விளையாட்டானே, அதுதான் இஸ்லாம் சொல்ற மகன். இப்ப இன்றைக்கு இஸ்லாம் சொல்ற அஜ்னபி மஹ்ரமி சட்டத்தை அங்கனிக்கு மட்டும் அப்படி யூஸ் பண்றாங்க. வீட்டுக்கு போக சாதாரணமா டிவி படம் மச்சாமான ஒன்னும் கணக்கெல்லாம் பழகுறாங்க. உரியவர்களை காடக்குள்ள மட்டும் ஓட்டம். இவன் வந்து மார்க்கத்தை ஒடிக்கிற பாட்டினா அவங்கள்ட்ட மட்டும் அப்படி காட்டிக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பயந்துருக்கிற எவனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விளையாட்டா? இப்ப மஹ்ரம் அஜ்னபி பேண்டக்குள்ள வீட்டுல எப்படின்னு சொன்னா, ஒரு ஆளோட பேச வேண்டி வந்துட்டேன்னு சொன்னா இஸ்லாமிய ஆடையோட என்ன செய்யறது, அவரோட பேசுறது. இஸ்லாமிய ஆடையோட பேசுறது முடிஞ்சாச்சு, இவ்வளவுதான். ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கோல் எடுக்கிறாரு, கணவன் இல்லை, என்ன செய்யணும், அவர் இல்லை வந்தவரை பேசுங்க, என்ன விஷயம் அப்படி சொல்ல முடிச்சிடணும். எப்படி சோமாய்க்கிறீங்களா, என்ன வீட்டுக்கு பிச்சால காணல, இதெல்லாம் பேசக்கூடாது. அது அவன் ஹஸ்பண்ட் பேசிக்கலுவார். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த சோமனை விசாரிக்க கூடாது. அந்த லெவலுக்கு நாங்கள் வளரக்கூடாது. ஏன்னா நாங்க வந்து நல்ல நோக்கத்தான் பேசுவோம். ஆண்களுக்கு நாங்கள் வக்கிர பத்தி உள்ள அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க பேசுகின்ற பொழுது ஃபலா தக்லான பில் கவுல் குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி பி கல்பிஹி மரத், உள்ளத்திலே வந்து பேராசை உள்ளவனுக்கு என்ன செய்யலாம், ஆசை வந்து விடலாம். தூய்மை கட்டு போறது நீங்க காரணமா இருக்க வேணாம் என்ற அல்லாஹ் தஆலா பேச்சோட விட்டுறன், என்ன தேவை அதோட வச்சுக்கணும். வணங்கிட்டா? இது முக்கியமானது. அடுத்தது வந்து இப்ப பெண்கள் மட்டும் கலந்து கொள்கிற பயான் இருக்குதானே, பெண்கள் தான் பயான் பண்றது, பெண்கள் தான் கேட்க போறது. இந்த மாதிரி இதுல வந்து தலையெல்லாம் திறந்து போட்டு வரலாம்னு சொல்றாங்களே, தலையை மூடணுமாங்க, அது என்ன மாதிரி அப்படின்னு கேட்கிறாங்க. தலையை திறந்து போட்டு வரலாம்னு கேட்டல, தலையை திறக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க. விளங்கிட்டா? பெண்கள் மட்டும் இருக்கிற பயான்ல தலையை திறக்கலாம், பிரச்சனை இல்லை, வெளியே போகணுமே. நீங்க வந்து தலையை திறந்துட்டு அப்படி தலை அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா வெளியே இருந்தாலும் உங்களுக்கு வரணும். வெளியே இஸ்லாமிய ஆடியோர் தான் வரணும், வந்தே காட்டணும். நீங்க விளங்கிட்டானே, வெளியே இருந்து வரக்கூட இஸ்லாமிய ஆடியோர் தானே வரணும். நீங்க திடீர்னு வளார வந்து உள்ளூர் இல்லை, இங்க ரோட்டெல்லாம் தாண்டி தான் வரணும். சரியான ரோட்டு வீட்டெல்லாம் தாண்டி தான் இங்க வரணும். அப்ப அப்படி வாரத்தால் என்ன செய்யணும், ஆடைகளை மூடித்தான் நம்ம வரணும். அப்படி வந்தா நம்ம நிக்கணும். இங்க வந்துட்டு வேறுக்கு பெருமனே பெண்கள் தான் பயானட்டா என்ன செய்யலாம், நம்ம வந்து முந்தானைய வந்து அப்படி எடுத்துட்டு ஒரு காத்துக்காவது அப்படிங்கிற தவறு கிடையாது. பெண்கள் மட்டுமாக இருந்தா அதெல்லாம் நம்ம வச்ச கவனமா இருக்கணும். அடுத்ததாக வந்து புகைப்படம் எடுப்பது நல்லதா, வீடியோ எடுப்பது நல்லதா? சரி, புகைப்படம் எடுக்கிறேன்னா கேமரால நான் போட்டோ அடிக்கிறதுக்கு தானே அர்த்தம் வீடியோ. இதுல வந்து நீங்க எப்படி அடிப்படை விளங்கணும்னா, போட்டோ வீடியோ விடணும். முதலாவது விஷயம் ஒரு அடிப்படை விளங்கணும். பன்றி சாப்பிடலாமான்னு ஒரு ஆள் கேட்கிறாரு. உதாரணத்துக்கு நிர்பந்தத்தில் ஹலால் சொல்லப்படாது. எப்படி பன்றி சாப்பிடலாம்னு கேட்டா நான் உங்களுக்கு எப்படி சொல்லக்கூடாது, நிர்பந்தத்தில் ஹலால். ஏன் கேள்விக்கு பதில் சொல்லணும். சரிதானே? நிர்பந்தத்தில் ஹலால் என்றது அது பொதுவான அடிப்படையே. நிர்பந்தத்தில் ஹலால் என்றது பொதுவான அடிப்படை. இது ஹராமா இல்லையா முக்கியம். நிர்பந்தத்தில் எது ஹலாலாகும், ஹராம் தான் ஹலாலாகும்.
நிர்பந்தத்தில் ஹராம் தான் ஹலாலாகும். விளையாட்டு இப்ப நாங்க போட்டோ பத்தி ஹராம்னு சொல்ல போறீங்களே, பாஸ்போர்ட் ஐடென்டி எல்லாம் எடுக்கிறது அப்படின்றாங்க. அது சப்ஜெக்ட் வேற. நீ பாஸ்போர்ட் எடுக்கலன்னா உங்களுக்கு வெளிநாட்டு கை வைக்கிறாரு, ஹஜ்ஜிக்கு போக இயலாது. ஒரு நிர்பந்தத்துக்கு நல்லா பண்றீங்க. ஐடென்டி எடுக்கலாட்டி கூட்டுல போட்டு கம்பி எண்ணி அந்த முள்ள எண்ணி போட்டுருவான் விளையாட்டானே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்ன்றதுக்காக வேண்டிய என்னது அதை நம்ம எடுக்கிறோம். அதை கூட இதுல ஜாயின் பண்ண கூடாது. நிர்பந்தத்தில் ஒன்று ஹலால் வேற. போவாங்க மார்க்க ரீதியாக நீங்க எந்த நவீன விஷயங்களுக்கும் ஹராமா ஹலாலாண்டு தீர்ப்பு காட்டுறதுக்கு ஒரு அடிப்படை. என்ன அடிப்படை சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடை செய்யறாங்க. தடை செஞ்சா இப்ப நவீன காலத்துல வைங்களே, வீடியோ இருக்கிறோம். இது வீடியோ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நாங்க இது ஹராமா ஹலாலான்னு தேடுறோம். நீங்க ரசூலுல்லாஹோட காலத்துல போனீங்கன்னா ரசூலுல்லாஹோட காலத்துல இப்படி ஏதாவது வடிவம் இருந்துச்சா? வீடியோ மாதிரி ஒப்பிடக்கூடிய என்ன வடிவம் இருந்துச்சு? வீடியோட லெவல்ல கொண்டு வைக்கக்கூடிய என்ன இருந்துச்சு ரசூலுல்லாஹோட காலத்துல? யாருக்கா தெரியுமா? வீடியோ எடுக்கிறது தானே. வீடியோ எடுத்தா என்ன நடக்கும்? இந்த நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் அப்படியே கேப்சர் ஆகி சீரியல் வைக்கும். மறுபடியும் போட்டா என்ன செய்யும்? பார்க்கலாம். இப்படி ஓடக்கூடிய நிலைமையில ஒரு அவர் 2 மணித்தியாலத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம அந்த நிகழ்வு அப்படியே முழு சத்தங்களோட, உருவங்களோட, அமைப்புகளோட, நிகழ்வுகளோட அப்படியே கேப்சர் பண்ணி வைக்கிறது. இந்த மெத்தட் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லதான். இது போன்ற ஏதாவது இருக்குதா ரசூலுல்லாஹ் காலத்துல? யாருக்கா தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி ஏதாவது இருந்ததா? இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த அமைப்புக்கு ஏற்றவாறு ஒண்ணு இருக்கல. அது ஒரு விஷயம். இப்ப வாங்க, இப்ப நாங்க ஒரு போட்டோ அடிக்கிறோம். போட்டோ அடிச்சு ஒரு இதில் எடுக்கிறோம். எடுத்து பார்த்தா அதுல உங்களோட உருவம் இருக்குது. இது என்னது? நவீன மெத்தட் தானே. கேமரால ஒரு போட்டோ அடிச்சு நம்ம எடுத்த உடனே அதுல உங்களோட உருவம் இருக்குது. இது நவீன மெத்தடா? நவீன மெத்தட். இது ரசூலுல்லாஹோட காலத்துல இல்ல. இது போன்ற ஒன்று ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துக்குதா? இது மாதிரி ஒன்று இருக்குதா? இருக்குது. என்ன இருக்குது? உருவம் வரையுது. இது மாதிரி ஒன்றா இல்லையா? அது உருவம் வரைகிறது. ஒரு ஆள்கிட்ட முகத்தை பார்த்து வரைகிறோம், உருவத்தை வரைகிறோம். அந்த ஆள மாதிரியே வரைகிறது. அவன் ஒரு கூட அந்த ஊட்ட பார்த்து அப்படியே வரைகிறது. ஒரு ஆள்கிட்ட உருவம் மட்டும் அப்படியே வரையும். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததா இல்லையா? அப்ப இந்த நவீன மெத்தடுக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மெத்தட் இருந்துச்சு. போட்டோ பிடிக்கிறது தானே. இந்த போட்டோ பிடிச்சா அந்த உருவம் அப்படியே கேப்சர் ஆகுது. இதே மெத்தட்ல இல்லாட்டியும் இது போன்ற ஒன்று ரசூலுல்லாஹ் காலத்துல செஞ்சிருக்குது, இருந்திருக்குதா இல்லையா? இது போன்ற ஒன்று இருந்திருக்கு. இப்போ ஒரு ஆள் டோக்கால ஷூட் பண்ணி ஒரு ஆளை கொலை செய்யறாரு. டோக்கால ஷூட் பண்ணலாம். ஏன்? ரசூலுல்லாஹ் வாளாலாக வெட்டினாங்க. டோக் ரசூலுல்லாஹ் இருந்துச்சா? இல்ல. எனவே ஒரு ஆளை டோக்கால் கொள்வது ஹராம், இந்த ஹலால் வாளால கொள்வது ஹராம். அப்படி சொல்லணுமா? இல்ல. ஏன்? இது மாதிரி ஒன்று ரசூலுல்லாஹ் செஞ்சு வாளால வெட்டினா என்ன எஃபெக்டோ அதே தான் செய்யுது. இதாலே மாதிரி ரிசல்ட் உண்டாயிருது. ரைட்டா? அப்ப நீங்க எப்படி வரணும் தெரியுமா? இன்றைக்கு நவீன காலத்துல வந்த இது போன்ற ஒன்று ரசூலுல்லாஹோட காலத்துல இருந்திருந்தால் அது சம்பந்தமா ரசூலுல்லாஹ் ஏதாவது பேசி இருந்தா அப்ளை பண்ணணும். ரைட்டா? இன்றைய காலத்துல உண்டு மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல ஒண்ணும் இல்லையேண்டா அது ஹலால் தான். ரைட்டா? இப்ப நீங்க போட்டோக்கு வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல உருவங்கள் வரைஞ்சாங்களே, அது பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் அமைப்பதை தடை செய்தார்கள். உருவம் அமைப்பதைண்டா இப்படி அமைக்கிறது இல்ல. அரபு சொல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்க்கலாம் இருக்கு. சவ்வர இப்படி அமைக்கிறதை குறிக்கிற சொல், இப்படி அமைக்கிறதை குறிக்கிற சொல். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தஸ்வீரி, உருவம் அமைப்பதை, உருவத்தை அமைக்கிறது, வரைகிறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். லஅனல்லாஹுல் முஸவ்விரீன், இப்படி உருவம் அமைப்பவர்களை, உருவம் வரைபவர்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி செய்கின்றவர்களுக்கு நாளை மறுமையிலே அஹ்யூ மா கலக்தும், நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்லப்படும். வலை யுஹ்யூ ஹத்தா, அதாவது யலிஜல் ஜமல் ஃபீ சம்மில் கியாத், அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டார்கள் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைகின்ற வரை. அது வரைக்கும் என்ன செய்யலாது? அவர்களால் செய்ய முடியாது. இதெல்லாம் என்னத்தை காட்டுது எங்களுக்கு? உருவம் வரைகிறது. இதை வந்து இப்னு அப்பாஸ் வழங்கப்படுத்துறாங்க. இப்னு அப்பாஸ் ஒரு ஆள் வாராரு, நான் உருவம் வரைஞ்சா என்ன பிசினஸ், இந்த பிரேம் அடிக்கிற மாதிரி உருவம் வரைஞ்சா பிசினஸ், என்ன செய்ய அப்படின்றான். வரையல் அது அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு உருவம் வரைய தடை செய்யறாங்க. 3 முறை சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் விளங்கினாதான். 4ஆம் முறை சொல்றாரு, வைன்குன் தலா புத்த மின்ஹு, நீ வரைஞ்சிதான் ஆகணும் என்று சொன்னால் எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ, ரசூலுல்லாஹ் உயிர் இல்லைன்னா நீங்க விஞ்ஞான ரீதியா உயிரிக்கன்னு சொல்லி சாப்பிடாது. உயிர் இல்லைன்னா கல்கள், மண், மரம், இதுக்கெல்லாம் வரைஞ்சிக்க, இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்க, வரைஞ்சிக்க என்று சொல்லி இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப உருவங்களை வரைவது ரசூலுல்லாஹ் காலத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு போட்டோ போன்று இருந்த ஒன்று. அப்ப இதுவும் என்னது? ஹராம் தான்.
கையால எழுதுற உருவம் போன்ற ஒன்று தான் அது. இது வந்து அதை டெவலப் முதல்ல தூரிகையால வரைஞ்சிப்பாங்க, புறம் பேனா பென்சில் வந்தீங்க, புறம் பிளட்டினம் கலர் வந்தீங்க, புறம் ஓட்டமாக்கு வந்திருக்கு, ஓட்டமாக்கால ஹலால், பிளட்டினத்தால ஹலால், அது போல பேனையால ஹலால், பென்சிலால ஹலால் அப்படின்னு சொல்லணும். கேமரா ஹலால்டா இதெல்லாம் சொல்லணும். ஏன் எல்லாம் புதுசா வந்ததானே, ஏன் எல்லாத்தையும் ஹராம் பண்றோம்? ரிசல்ட் உண்டு, வாழால வெட்டுறோம் டோக்கால சுடுற மாதிரி தானே ரிசல்ட் உண்டு. அதனால போட்டோ ஹராம் மட்டத்தில் சைபர் தசமும் சந்தேகப்பட வேணாம். யார் வந்து சொன்னாலும் சரி சைபர் தசமும் சந்தேகப்பட வேணாம். ஹராம் இடத்துல உருவம் அடிக்கிறதுல யார் சொன்னாலும் சரி சந்தேகப்பட்ட வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சுக்கிறார், தடை செஞ்சுக்கிறார். அகியுமா கலக்தும் என்று நான் கேட்கிறேன், இதால வரைஞ்சவனை கூப்பிட்டு நீ படைச்சதை உயிர்ப்பி என்று சொல்றதும், இப்படி அடிச்சவனை கூப்பிட்டு உயிர்ப்பிக்காத சொல்றது என்ன இதுன்னு கேட்கிறேன். இது வந்து பகுத்தறிவுக்கு படுதா? படல. இப்படி வரைஞ்சவன்ட்ட உயிர்ப்பி என்று சொல்ல நீ கேமரா அடிச்சா நீ பரவாயில்ல, நீ போ, நீ எழுதிக்கப்பட கேமரா அன்றைக்கு அப்படியே சொல்லிப்பான்ல, அப்படி கிடையாது. அது ஹராம் என்றதுல இந்த சந்தேகம் கிடையாது. யார் சொன்னாலும் சரி அது நீங்க அடிப்படையில் மனதில் வச்சுக்கணும். ஆனால் வீடியோ எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல அசல் வடிவம் ஒன்றுக்குதா? ஒண்ணு இல்ல. ஹலால் ரசூலுல்லாஹ் காலத்துல கூட அசல் வடிவம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் பத்தி ஒன்றும் சொல்லல. பூமியில படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் உங்களுக்கு ஹலால் தான், இஸ்லாம் ஹராமாக்காத வரைக்கும். ஒரு ஆள் வந்து மொசலை பிடிச்சி தின்றாரு, என்ன மொசல் தின்றீங்க, ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்களா? அப்படி கேட்க கூடாது. அவர் என்ன கேட்கணும்? கலக்குனாலுக்கும் ஜெமியா, உங்களுக்கு உலகத்து எல்லாவற்றையும் உங்களுக்கு தான் படைச்சிக்கிறோம், உலகத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு தான் படைச்சிக்கிறோம். அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஹராமாக்கியதை தவிர உலக விஷயத்துல ஒன்று ஹராம் என்றவர் ஹராம் என்று சொல்றவர் தான் ஆதாரம் காட்டணும். இப்ப ஃபேன் போடுறீங்க, என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் போட சொன்னாங்களா? அப்படி கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்களான்னு கேட்கணும். எப்படி? ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்களா? டேல்ஸ் பிடிக்கிற மூட்டுக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்க சொன்னாங்களா? தடை செஞ்சாங்களான்னு கேட்கணும். அது உலக விஷயம். ஒரு ஆள் 5 ரக்காத் தொழ போறாரு, சொன்னாங்களான்னு கேட்கணும். இபாதத்தா இருந்தா அனுமதிச்சதுக்கு ஆதாரம் காட்டணும், உலக விஷயமா இருந்தா தடை செஞ்சதுக்கு ஆதாரம் காட்டணும். வணங்கிட்டா? இபாதத்து வணக்க வழிபா ஒரு 5 ரக்காத் தொழ போறாரு, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? அப்படி கேட்கப்படாது, அனுமதிச்சாங்களான்னு கேட்கணும். மார்க்கம் உலக விஷயமா இருந்தா தடுத்தாங்களான்னு கேட்கணும். இப்ப வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி ஒரு சூரத்தும் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யலாம்? வீடியோ எடுக்கலாம். விளையாட்டா? இப்ப ஹலாலான பொருள், வீடியோ ஹலால் தானே. இப்ப வீடியோவை வந்து ஹலாலான பொருள் எப்படி பயன்படுத்தணும்? கத்தி ஹலால், ஹலாலா ஹராம? கத்தி கொலை செய்யப்படாது. விளையாட்டானே? கொலை செய்யறது ஹராம். வெங்காயம் வெட்டலாம், அது போல எனவே வேற வேற மரக்கறிகள் வெட்டலாம், அதெல்லாம் வெட்டலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. கேமரா ஹலால் தானே. திருமண பங்கனுகளை வீடியோ எடுக்கிறது, அதுல பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகுது, இது போன்ற மோசமான ஹராமான விஷயங்களை ஈடுபடுறது, இதுவைகளை தவிர்த்துக் கொள்ளணும். அனுமதிக்கப்பட்ட லெவல் என்ன செய்யணும்? வீடியோ நம்ம செய்யணுமே ஒழிய மற்ற மாதிரி விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது. பயான்கள், மார்க்க நிகழ்ச்சிகள் செய்யலாம். போட்டோ பொறுத்த வரைக்கும் அனுமதியே எதுவாக இருந்தாலும் ஹராம் தான். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் ஹராம். நிர்பந்தம் என்று சொல்லப்படக்கூடிய லெவலில் இலங்கை இருக்கிறது ஐடென்டிட்டி, பாஸ்போர்ட், சில நிகழ்வு ஓலவில் எடுக்கிறவங்களுக்கு கட்டாயம் போட்டோ அடிக்கணும்னு சொல்லுவான். இது போன்ற நிகழ்வுகள் தான் எனது போட்டோவை ஹலாலாக்கக்கூடிய விஷயங்கள்.